வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் ரைட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரூமில் மட்டும் எந்த லோடுமே யூஸ் பண்ண முடியல, எந்த லோடு ஆன் பண்ணாலுமே எம்சிபி ட்ரிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது என்ன கம்பெனியாக இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் என்ன கம்பெனியாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எம்சிபி ட்ரிப் ஆகுது அப்படின்னு பார்த்தா சிங்கிள் போல் எம்சிபி மட்டும் தான் ட்ரிப் ஆகுது. ஸோ இந்த ரூமில் வந்து எல்லா சுவிட்சுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கட்டி மிஷின் போட்டு டெம்பரரியாக செக் பண்ணலாம்னு சொல்லி டெம்பரரியாக செக் பண்ணுறோம். ஸோ டெம்பரரியாக செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் போல் எம்சிபி ஆனால் ட்ரிப் ஆயிடுது. ஸோ என்ன கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒயர் எல்லாமே ட்ரேசர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்ன கம்ப்ளைண்ட்டு, ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி லாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அது ஃபுல் வீடியோவுமே கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் போல் எம்சிபி வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓவர்லோடாக இருக்கும், அப்படி இல்லைனா ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும். ஸோ ஓவர்லோட் அளவுக்கு அந்த அளவுக்கு லோட் இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல ரூம்ஸில் செக் பண்ண பார்த்தோம். ஸோ ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஒரு ஹீட்ரு மீதியெல்லாம் ப்ளக் பாயிண்ட்டு, ஃபேனு, லைட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஓவர்லோட் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆம்ஸ் என்ன ஆம்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 ஆம்ஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு லோட் இருக்கா ரூம்ஸுக்குள்ளே அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரூம்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோடு 16 ஆம்ஸ் அளவுக்கு இல்லை. ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து 16 ஆம்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நார்மலாக 6 ஆம்ஸே போதும். ஸோ ஹீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தனியாக ஒரு எம்சிபி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரூம்ஸுக்கு மட்டும் 6 ஆம்ஸே தாராளமாக போதும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் 16 ஆம்ஸே ட்ரிப் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு அல்லது ஷார்ட் சர்க்யூட்டு. ஸோ ஓவர்லோட் அளவுக்கு நமக்கு ஒர்க் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டாக தான் இருக்கும். ஸோ ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைன் எல்லாமே செக் பண்ணலாம்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிபி பாக்ஸில் எல்லா ஒர்க்குமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மிஸ்டேக் இருக்குது. ஸோ அந்த 2-3 மிஸ்டேக்கை நம்ம டோட்டலாகவே சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்டேக்கும் சரி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அது என்ன மிஸ்டேக்கு, எதனால் அந்த ட்ரிப் ஆகுது காரணம் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல் வீடியோவுமே கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து எத்தனை பேர் RCB தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் ரைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.